இலவசமாக வழங்கப்படும் உலர் சாம்பல் அதிக விலைக்கு விற்பனையா என உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுரேஷ், இந்த வழக்கின் பின்னணி என முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். தமிழ்நாடு மின்சார வாரியத்துக்கு சொந்தமாக திருவள்ளூர், தூத்துக்குடி, சேலம் உள்ளிட்ட 5 இடங்கள்ல அனல் மின் நிலையங்கள் இருக்கிறது. இந்த அனல் மின் நிலையங்கள்ல நிலக்கரியை எரித்து கிடைக்கக்கூடிய அந்த உலர் சாம்பல்ல பெருந்தோப்பு பகுதியை டெண்டர் மூலமாக பெரிய சிமெண்ட் நிறுவனங்களுக்கு அது விற்பனை செய்யப்படுகிறது. அதுல மீதம் இருக்கக்கூடியதுல அத 10% அந்த சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கு இலவசமாக வழங்கப்படுகிறது. இந்த நிலையில சேலம் அனல் மின் நிலையத்திலிருந்து உலர் சாம்பல் சிறு குறு நிறுவனங்களுக்கு பகிர்ந்து கொடுக்காமல் அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முத்துக்குமார் ட்ரேடர்ஸ் என்ற நிறுவனத்துக்கு சட்டவிரோதமாக வழங்கப்படுவதாகவும், இந்த உலர் சாம்பல் அந்த நிறுவனம் வெளிச்சந்தையில அதிக விலைக்கு விற்பதாகவும், இந்த முறைகேடு சம்பந்தமா புகார் அளித்தும் எந்த ஒரு விசாரணையும் நடத்தாதனால அது சம்பந்தமா நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையுடன் சேலத்தை சேர்ந்த சந்தோஷ் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் ஒரு பொதுநல வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் இந்த மனுதாரர் எழுப்பிய குற்றச்சாட்டு குறித்து விசாரணை நடத்தப்பட்டதா என்பது குறித்த ஆவணங்களுடன் நேரில் ஆஜராகும்படி தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழக நிர்வாக இயக்குநருக்கு உத்தரவிட்டிருந்தது. இதன் அடிப்படையில் இன்றைக்கு இந்த வழக்கு தலைமை நீதிபதி MM ஸ்ரீவத்சவா மற்றும் நீதிபதி சுந்தர்மோகன் அடங்கிய அமர்வுல இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்தினுடைய நிர்வாக இயக்குனர் கோவிந்தராவ் இன்றைக்கு நேரில் ஆஜராகி இந்த உலர் சாம்பல் ஒதுக்கீடு தொடர்பான அந்த ஆவணங்களை தாக்கல் செய்தார். அப்போது நீதிபதிகள் அவரிடம் கடந்த ஜனவரி மாதம் இந்த புகார் அளித்திருக்கக்கூடிய சூழல்ல இதுவரைக்கும் விசாரணை நடத்தாதது ஏன் என்ற ஒரு கேள்வியை நீதிபதிகள் எழுப்பினார்கள். இதற்கு பதிலளித்த தமிழக அரசின் தலைமை வழக்கறிஞர் இது மாதிரி தினந்தோறும் 5க்கும் மேற்பட்ட புகார்கள் வருகிறது என்றும், உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு பிறகு இந்த மனுதாரர் தெரிவித்த புகார் தொடர்பாக விசாரிப்பதற்காக 3 நபர்கள் அடங்கிய குழு அமைக்கப்பட்டிருக்கிறது என்று விளக்கம் அளித்தார். இதையடுத்து இந்த இலவசமாக வழங்கப்பட்ட, அதாவது சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கு இலவசமாக வழங்கப்பட்ட அந்த உலர் சாம்பல் அதிக விலைக்கு வெளிச்சந்தையில விற்பனை செய்யப்படுவதாக மனுதாரர் கூறியிருக்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டுகள் குறித்து இந்த குழுவினர் விசாரித்து 8 வாரங்கள்ல அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டு விசாரணையை 8 வாரங்களுக்கு தள்ளி வைத்திருக்கிறார்.